நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, ஜோன்னு கொட்டுற பனியில காலையில வெள்ளனே எந்திரிச்சு, வாச தெளிச்சு, வாச கூட்டி ஒரு குட்டியா ஒரு கோலத்தையும் போட்டுட்டு உள்ளே போனா, மேகக்குட்டி தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களையும் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு, ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மாவு வேற தீந்துருச்சுங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு ராகி சேமியா தாங்க இன்றைக்கி பண்ணுறோம். ராகி சேமியானா என் மேகக்குட்டிக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அவங்களுக்கு. வாரத்தில் ஒரு டைமாச்சும் அதையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ராகி சேமியா பண்ணியாச்சு. அப்புறம் தை சேமியா சாப்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் 1 மணி நேரம் கழித்து பால்லாம் காய்ச்சி குடிச்சிட்டு, இவங்க 2 பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பால் ஆற்றி கொடுத்தேன். எனக்கு அதுக்கு பதிலாக என் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க போட்டு கொடுத்தாரு. சரி ஓகே நான் கேட்டா தேங்க்யூ அப்படின்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. அது வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போயிட்டோங்க. எப்போதும் மாங்காய் மட்டும் என் வீட்டில் ஸ்டாக் இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைக்கிறப்பெல்லாம் மாங்காய் சாப்பிடுவேன். இந்த கடையில் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினா மனசுக்கு ரொம்பவும் நிறைவாக இருக்குங்க. 2 வாரத்துக்கு வெஜிடபிள்ஸ் தாராளமாகவே தாங்கும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க இந்த கடையில். அப்புறம் அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக பேக்கரி போனோங்க. அங்கே போய் எங்களுக்கு மஷ்ரூம் பப்ஸும் மேகக்குட்டிக்கு எக் பப்ஸும் தாங்க வாங்கினோம். அவங்க எக் பப்ஸை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு பப்ஸை வச்சுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து நேராக மேகக்குட்டி ஹேர் கட் பண்ண கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டோங்க. அங்கே போய் ஹேர் கட் பண்ண போனால் மேகக்குட்டி ரொம்ப ஹாப்பி. அப்புறம் அங்கேருந்து நேராக ஜிகிர்தண்டா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நாங்களாம் ஜிகிர்தண்டாவும் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.